Hello everyone, welcome to the channel Feathers. நான் உங்க சதீஷ். ஸோ என்னோட பேர் சதீஷ். நான் வந்து ஃபெதர்ஸ் நீட் இன்ஸ்டியூட்டில் ஃபிசிக்ஸ் டீச் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு உங்களில் நிறைய பேர்த்துக்கு என்னை நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை என்னோட நெய்பர்ஸாக இருக்கலாம், இல்லை க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், கொலீக்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த அப்டேட் என்ன அப்டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எதுக்காக அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட ரீசெண்ட் டேஸில் நீட் எக்ஸாம் வரதுனாலையும் ஐஐடி ஜேஇ எக்ஸாம் வரதுனாலையும் கிராஷ் கோர்ஸ் ஷார்ட் டியூரேஷன் கோர்சஸ் வந்து எடுத்து படிக்கலாமா, அந்த மாதிரி கோர்சஸ் எடுத்து படிக்கிறதுனால ஏதாவது அட்வான்டேஜஸ் இருக்கா, இல்லை நம்ம நீட் தான் டிசைட் பண்ணியாச்சு, 11th 12th நான் சரியாகவே ப்ரிப்பேர் பண்ணல, பேசாமல் நான் வந்து 12th முடிச்சுட்டு 1 year கோர்ஸ் எடுத்து படிக்கலாமா, இல்லை இந்த கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணாவே நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட முடியுமா, இல்லை ஐஐடி ஜேஇ எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய டவுட் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ அப்டேஷன். இந்த வீடியோவில் நான் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் கவர் பண்ண போகிறேன்னா, கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுனால என்ன யூஸ், பர்டிகுலராக ஃபார் நீட் எக்ஸாம் கிராஷ் கோர்ஸ் நம்ம எடுக்கிறதுனால என்ன யூஸ், இல்லை நான் எதுவுமே படிக்காமல் டைரெக்டாக வந்து 1 year ரிப்பீட்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த வீடியோ. அண்ட் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் எந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டும் எந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் செட்டப் சென்டர் ஆர் கோச்சிங் இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டிக்காகவும் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து நம்மளோட நீட் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது, நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் தான், ஒரு அப்டேஷன் தான் இந்த வீடியோ, ஷார்ட் வீடியோ, குயிக். ஸோ ஃபைன், நம்ம வந்து இப்போது ஃபஸ்ட்டு திங் வந்து 11th and 12th வந்து நீட் எக்ஸாமுக்கு சுத்தமாக ப்ரிப்பேர் பண்ணாத ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரி, அது ஒரு கேட்டகரி 1 பிரிச்சுக்கலாம். நீட் எக்ஸாமுக்கோ இல்லை ஐஐடி ஜேஇ எக்ஸாமுக்கோ 11th and 12th நான் ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் சார், ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது கேட்டகரி 2. இந்த 2 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கலாம். ஸோ கேட்டகரி 1ல் வந்து 11th and 12th நான் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் அவங்களுக்கு என்ன மைண்டில் இருக்குன்னா, நான் பேசாமல் 1 year ரிப்பீட்டர் கோர்ஸ் போயிடுறேன், நான் வந்து இந்த ஷார்ட் டூரேஷனில் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாது, நான் 1 year ரிப்பீட்டர் கோர்ஸ் போயிடுறேன் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும், கம்பல்சரி இருக்கும். அண்ட் கேட்டகரி 2 அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் சீரியஸாக 11th and 12th நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன், அண்ட் ஐம் டூயிங் வெல், நான் வந்து இப்போ நல்லா தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு எதுக்கு கிராஷ் கோர்ஸ், வந்து நான் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணதே வச்சு நான் எக்ஸாம் எழுதிடுறேன் அப்படிங்கிற ஒரு டவுட்லேயும் சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ கேட்டகரி 1 அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் 11th 12th நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தாலும் சரி, இப்போது நீட் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணணுன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு அதோட ஐடியாவோட நீங்கள் போய் எக்ஸாம் எழுதணும். உதாரணத்துக்கு நீங்கள் அப்படியே டேரெக்டாக எக்ஸாமுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட் எக்ஸாமை பற்றி எதுவுமே தெரியாமல் எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும், எங்கேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் வரும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் டேரெக்டாக போய் எக்ஸாம் கொடுக்குறதுனால அர்த்தமே கிடையாது. ஸோ நீங்கள் 11th and 12th ப்ரிப்பேர் பண்ணினாலும் சரி, இந்த ஒரு 2 months ஒரு 1 month ஒரு 15 days or 20 days 1.5 months வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு 1.5 months ப்ரிப்பரேஷன் வந்து 100% நீங்கள் எஃபர்ட் கொடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் கொடுக்கணும். சரி, ஓகே சார், நான் வந்து படிக்கிறேன், ஆனால் வந்து கிடைக்கல, எனக்கு வந்து நீட் எக்ஸாம் நான் பாஸ் பண்ண முடியல, அப்புறம் ஏன் நான் வந்து இந்த கிராஷ் கோர்ஸில் வந்து எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும், பேசாமல் நான் ஜாலியாக ரிலாக்ஸ் ஆகிட்டு 1 year அதுக்கப்புறம் நான் படிச்சுக்கிறேனே அப்படின்னு சொல்கிற சில ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. பட் நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ், நீட்டுக்கு எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி பாருங்கள். இப்போது ரீசன்ட் இயர்ஸில் வந்து மெஜாரிட்டி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 2nd year ரிப்பீட்டர், 3rd year ரிப்பீட்டர் அந்த அளவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா 12th படிக்கும்போது அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல, நீட் எக்ஸாம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும், ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாலாம் அவங்களுக்கு தெரியல. ஏன்னா 300 mark எடுத்தால் கூட போதும், எனக்கு சீட் கிடச்சோம் அப்படின்னு நினச்சிட்டு எக்ஸாம் கொடுத்தவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா 12th சும்மா ஏனோ தானே ஒரு எக்ஸாம், நீட் எக்ஸாம் கொடுத்துட்டு அப்புறம் 1 year ரிப்பீட்டர், மறுபடியும் அதுலேயும் பக்கத்தில் கட் ஆஃப் பக்கத்தில் ரீச் ஆகிட்டு மறுபடியும் அடுத்த ஒரு வருஷம் ரிப்பீட்டர், மறுபடியும் அடுத்த ஒரு வருஷம் ரிப்பீட்டர், அந்த மாதிரி போகிறதுனால அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கெயின் ஆகுது. ஸோ நீங்கள் அதே தப்பை திரும்பி பண்ணக்கூடாது. இந்த 2 months வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமமாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நீட் எக்ஸாமோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அதை வந்து உள் வாங்கிக்கணும். அது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ் லேர்னிங்காக இருக்கலாம், அது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷனாக இருக்கலாம், அது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிளானிங்காக இருக்கலாம்,
அது மேபி இன் டேர்ம்ஸ் ஆஃப் உங்களோட ஸ்கில்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம், நீங்கள் எதில் வீக் எதில் ஸ்ட்ராங் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த 1.5 மாதத்தில் உங்களுக்கு நீட் எக்ஸாம் எவ்வளோ மேக்ஸிமம் அந்த ஸ்கோர் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த டைம் டியூரேஷனை பயன்படுத்திக்கணும். இதில் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகக்கூடாது. ரிலாக்ஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த 1 இயர் ரிப்பீட்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு ஒரு 2 months 2.5 months வந்து நீட் எக்ஸாமோட அதோட இன்ஃபர்மேஷனை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கே உங்களுக்கு அந்த ஒரு 2.5 மாதம் ஆயிரும். உங்களோட ஸ்கில்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கே அந்த 1.5 மாதம் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 months வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ஒருவேளை இந்த ஷார்ட் டியூரேஷனில் நீங்கள் நீட் எக்ஸாம் கொடுத்து கிடச்சிருச்சுன்னா வெல் அண்ட் குட், எவ்ரி ஒன் ஆர் ஹாப்பி. பட் ஒருவேளை அது கிடைக்கலன்னா நீங்கள் நெக்ஸ்ட் அகாடமிக் இயரில் பிகினிங்லேருந்தே ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் 1 இயரில் ஃபார் ஷுர் கண்டிப்பாக உங்களால் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 1.5 month வந்து பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர் பிளானிங், ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன் இருக்கக்கூடிய ஒரு கோச்சிங் சென்டரில் ட்ரெயின் அப் ஆகிறதுக்கு என்ரோல் பண்ணுங்கள். அது எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஆன்லைனில் ஓகே பெட்டராக இருக்கும்னு நினச்சாலும் சரி, இல்லை கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் வந்து வெல் நோன் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸில் போய் ஜாயின் பண்ணாலும் சரி, எங்கே ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷனோட ப்ரோக்ராம் கான்செப்ட்ஸ் கிளாரிட்டியோட டீச் பண்ணுறாங்களோ, எங்கே வந்து இந்த எக்ஸாம் சீக்வன்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் என்கிட்ட கேட்டிங்கன்னா நாம் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது முழு மனசாக எங்களோட சொல்ல முடியும். பிகாஸ் we will believe in proper planning and execution. அது நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது என்னோட டிவி இன்டர்வியூ இருக்குது இதே யூடியூப் சேனலில். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவோட கடைசியில் நம்மளோட சூப்பர் 40 S40 ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அவங்களோட மார்க் ஸ்கோர் எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் நான் உங்களுக்கு தரேன். ஸோ அது ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் செகண்ட் கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் 11th and 12th நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் சார், எனக்கு வந்து இந்த கிராஷ் கோர்ஸ்லாம் தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இந்த லாஸ்ட் 2 months வந்து ஒரு ப்ராப்பர் பிளானிங் அண்டு ஷெட்யூலோட நீங்கள் ப்ரிப்பரேஷனில் இருக்கணும். இந்த லாஸ்ட் 2 months அதாவது டெய்லியும் டெஸ்ட் எழுதணும். ஒன்ஸ் எல்லா கம்ப்ளீட் கான்செப்ட்ஸையும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் படிக்கிற மாதிரி நீங்கள் டெய்லியும் டெஸ்ட் எழுதணும். அண்ட் கிளப் பண்ணி ஒரு 25% அந்த மாதிரி பிரித்து 50-50% பிரிச்சும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் நீங்கள் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுனீங்கன்னா நீட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ராப்பராக ப்ரிப்பேர் ஆகலாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக 11th 12th சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் லாஸ்ட் மினிட்டில் கேர்லெஸ்ஸாக நீங்கள் விட்டுறீங்க. அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது. ஸோ தயவு செஞ்சு லாஸ்ட் 2 months ரொம்ப சீரியஸாக ஒரு பிளானிங் போட்டு, இப்போ கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் நாம் வந்து அதுதான் பண்ணுறோம். உங்களுக்கான ஒரு ப்ராப்பர் பிளானிங், அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக எப்படிலாம் ஷார்ட் டியூரேஷனில் பெஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்ஸ்லாம் நம்ம சொல்லித்தரோம். இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டியூட்ஸ் மேலே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும்னு அவசியம், நீங்களே செப்பரேட்டாக பண்ணலாம். பட் அது வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டரோடு இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்மளோட சப்போர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த 2 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸும் லாஸ்ட் 1.5 month 2 month டியூரேஷனை வந்து வேஸ்ட் பண்ணாமல் தயவு செஞ்சு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலுக்கான உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டதுனால தான் இந்த வீடியோ அப்டேஷன். இப்போ நம்மளோட ஃபெதர்ஸ் இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய சூப்பர் 40 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் ஸ்கோர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம டெய்லி டெஸ்ட் வைப்போம். டெய்லி டெஸ்ட் இல்லாமல் சண்டே ஒரு எக்ஸாம் வைப்போம். அண்ட் இந்த சண்டே எக்ஸாம்ஸ்லாம் கிளப் பண்ணி ஒரு யூனிட் டெஸ்ட் வைப்போம். அது ஃபுல் போர்ஷன்ஸ்க்கும் டெய்லியும் போயிட்டுருக்கும். இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100th டெய்லி டெஸ்ட் எழுதுனாங்க. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுன இந்த 100 டெஸ்ட்டில் ஒரு 4 டெஸ்ட் ரிசல்ட்டை எடுத்து அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி நான் வந்து 25th 50 75 100 இந்த மாதிரி 4 டெஸ்ட் ரிசல்ட்டை வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து உங்களுக்கு நான் இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன். அதில் ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நம்ம சென்டரில் நம்மளோட ஓன் ஐடியாவில் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் அப் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கிடைச்ச வெற்றின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் என்னால் பார்க்க முடியுது. ஸோ ஃபெதர்ஸ் நீட் இன்ஸ்டியூட்டில் சூப்பர் 40 அப்படிங்கிற ஒரு பேட்ச், இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேட்ச் இருக்குது. அந்த பேட்ச்சில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் மெரிட் கோட்டாவில் போயிடுவாங்க. ஸோ இந்த பேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெய்லியும் அவங்களோட டெய்லி டெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த டெய்லி டெஸ்ட்டோட டேட்டா என்கிட்ட இருக்குது.
இப்போ இந்த டெய்லி டெஸ்ட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க, அவங்களோட ஸ்கோர் வந்து எப்படி பெட்டராக இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்குற விஷயங்கள் வந்து கரெக்டாக ஒரு ப்ராப்பர் பிளான் அண்ட் எக்ஸிக்யூஷனோடு இருந்துச்சுன்னா அவங்களோட நீட் ஸ்கோர் வந்து அவங்களோட பொட்டென்ஷியலுக்கு ஏற்ப கரெக்டாக வந்து சேரும். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் நீங்கள் எந்த மாதிரி ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து மொத்தமாக எவ்ரிடே நடக்கிற டெய்லி டெஸ்ட்டோட டேட்டாவை எடுத்து அதிலிருந்து ஒரு 4 டெய்லி டெஸ்ட் டேட்டா மட்டும் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். ரீசெண்டாக தான் 100th டெய்லி டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து மோஸ்ட்லி ஃப்ரம் த மந்த் ஆஃப் செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து ப்ரெசென்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி டெஸ்ட்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த ரிவிஷன் ஷெட்யூலுக்குள்ளே போகிறாங்க. அண்டு உங்களுக்கு நான் ஒரு 4 டெய்லி டெஸ்ட்டு மட்டும் எடுத்து அதில் ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். ஸோ உதாரணத்துக்கு இது டெய்லி டெஸ்ட் நம்பர் 25. ஸோ இந்த டெய்லி டெஸ்ட் நம்பர் 25ல் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 240 மார்க்ஸ்க்கு 208 மார்க் வந்து ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எபோவ் 50% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரௌண்ட் 22 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ எபோவ் 50% வாங்கினது அரௌண்ட் 22 ஸ்டூடெண்ட்ஸ். பட் இந்த டெய்லி டெஸ்ட் நம்பர் வந்து 25. ஓகே, இப்போது அடுத்தது டெய்லி டெஸ்ட் நம்பர் 50. டெய்லி டெஸ்ட் நம்பர் 50 பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 240க்கு 231 ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க. அண்டு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிராஸ்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது டெய்லி டெஸ்ட்டில் எபோவ் 50% இல்லை அரௌண்ட் 50% எத்தனை பேர்னா 30 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ 50th டெய்லி டெஸ்ட்லேயே 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் 40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 50%க்கு மேலே வாங்கியிருக்காங்க. ஆனால் டெய்லி டெஸ்ட் 25ல் 22 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வாங்கியிருந்தாங்க. அப்போது 22லேருந்து 30 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க எபோவ் 50%. அடுத்தது டெய்லி டெஸ்ட் நம்பர் 75. இது வந்து 22 ஆஃப் ஃபெப்ரில் கண்டக்ட் பண்ணது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எபோவ் 50% வந்து சம்வேர் அரௌண்ட் ஹியர். ஸோ 36 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எபோவ் 50% வந்து வாங்கியிருக்காங்க. இது டெய்லி டெஸ்ட் நம்பர் 75. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கணும். ஒவ்வொரு டெஸ்ட் நம்ம எழுத நம்மளோட ஸ்கோர், அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் இருக்குங்க பாருங்கள். 36 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க எபோவ் 50% ஸ்கோர். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு 25 ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் 30 ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் உங்களுக்கு 75th டெய்லி டெஸ்ட்டில் 36 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட இந்த 100th டெய்லி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் அரௌண்ட் 36 ஸ்டூடெண்ட்ஸ். 100th டெய்லி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 31st மார்ச், இப்போ ஜஸ்ட் ஃபியூ டேஸ் பேக் 31st மார்ச் வந்து ஸ்டூடெண்ட் இந்த எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. 100th டெய்லி டெஸ்ட் 100வது டெய்லி டெஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா 36 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் 40. நம்மளோட ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால we have given admission for 45 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால பட் 36க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 50%க்கு மேலே எடுத்திருக்காங்க. இதுதான் வந்து ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டு வந்து பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அவங்களோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும், அவங்களோட மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அண்ட் இந்த மாதிரி தான் நம்ம கிராஷ் கோர்ஸும் பிளான் பண்ணியிருக்கோம். இப்படி தான் எல்லா ரிப்பீட்டர் பேட்சையும் நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ இது ஃபெதர்ஸ் இன்ஸ்டியூட்டோட ஒரு ஐடியா பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் அப் பண்ணிகிட்ருக்கோம். கிராஷ் கோர்ஸ் எனக்கு அட்மிஷன் போயிட்டுருக்கு. கிராஷ் கோர்ஸ் வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு May 21 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்பிட்வீன் ஒரு 10 days கேப் இருக்கிறனால அந்த 10 days கேப்லேயே நம்மளோட கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அவங்களுக்கு பயாலஜி வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ பயாலஜி வந்து 10 days அவங்களுக்கு லீவ் இருக்கிறனால NEET 12th பயோவும் அதில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிராஷ் கோர்ஸ் வந்து போர்டு எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த நாள், ஸோ லாஸ்ட் வீக் ஆஃப் May மந்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்டு இது வந்து உங்களுக்கு July 16th வரைக்குமே இந்த ப்ரோக்ராம் போகும். July 17th வந்து நீட் எக்ஸாமோட டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு May 21st July 17th வரைக்குமே இந்த கிராஷ் கோர்ஸ் ஆனது நடக்கும். உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் என்ரோல் பண்ணணும், நீட் கிராஷ் கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எங்களுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்கு 11th and 12th அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான்
அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், என்ரோல் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு தகுந்த மாதிரி உங்களை நாங்கள் ரெடி பண்ணுவோம். உங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ், நீட் எக்ஸாமுக்கு தேவையான ஸ்கில்ஸ் நம்ம கொடுப்போம். நம்ம சைட்லேருந்து கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஆல்ரைட், ஸோ பாய். வேறு ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் இருந்துச்சுன்னா நான் இந்த சேனலில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை.